வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, புது ஆயுதமோ புது வேட்டைக்காரனோட காணொலி கிடச்சிருக்கு. இந்த காணொலியை நான் லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்தா எடுத்தேன். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். ஹே தோழரே, என்னாச்சு? நம்ம கழகத்துக்கு 2 பேரை கூட்டின்னு வந்துக்கிறேன்ப்பா. அதுக்கு என்ன இப்போ 2 பேர் வந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஒரு சில பேர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து சேர்றாங்கன்னா நம்ம கழகத்தில் வந்து சேரவே மாட்டாங்களே. ஐயா, இதுக்காக மூஞ்சி தூக்கி போட்டு வச்சிருக்க. உனக்கு என்னப்பா, நீலாம் பெரிய ஆளு. ஓ தா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. 4 பேர்லேருந்து 9 பேர் ஆக்கினதே சாதனை. என்ன உண்மையாவா? இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல ஓமி? ஹே அழுவாத. அதான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டலாம், இனிமே வருத்தப்படாத சரியா? இனி நம்ம கலகோன்னு சொல்லிக்கலாம். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். ஒருவேளை உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோட்டோர் விஜி வந்து காத்தி எலிமெண்ட் கவசத்தை நொறுக்கிறவன். நான் நினச்சதோட இந்த வேட்டைக்காரன் நல்லா தான் இருக்கான். சரி வாங்க இப்போ அந்த வழி நடத்தி விளையாடுற காணொலியை பார்ப்போம். இவனோட வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சிவப்பு நேரம் அதிவேக ஒளி, சாதாரண திறன் 1, சாதாரண தாக்குதல், ஏதோ வேற சேமிச்சு வேற வைக்கிறான். அதுக்கப்புறம் சாதாரண திறன் 2வது போடும் போது அதிகமான பாதிப்பு விழுது. இது முக்கிய தாக்குதல். இது உச்சகட்ட தாக்குதல். ஏதோ சைத்தான் வந்து பாக்குது. உச்சகட்ட தாக்குதலே கவச உடைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். புதிய ஆயுதம் வரப்போகுது, அது பேரு ஸ்டார்ம் பிரிங்கர். இந்த ஆயுதம் காத்து எலிமெண்ட். இதாவது ஒரு அற்புத தாக்குதல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமன் கிங் டேகர்ஸுக்கு உதவியா வந்திருக்கலாம். ஆனால் என்னதான் சொன்னாலும் நம்மளோட சிவப்பு ரோசாவை அடிச்சிக்கவே முடியாது. இந்த ஆயுதமும் சிவப்பு ரோசா அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது சாதாரண தாக்குதலும் அப்புறம் முக்கிய தாக்குதலும். இந்த ஆயுதம் பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த ஆயுதத்துக்கு முக்கிய தாக்குதல் கூட ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. ஆனால் கண்மூடித்தனமாக இந்த ஆயுதத்தை பார்த்து மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஆயுதத்தோட பண்பாடுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆயுதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 18,000 எசன்ஸ் கற்களை சேர்த்து வச்சிருக்கேன். 13ஆம் தேதி வர இந்த ஆயுதமும் கோட்டோ ருயிஜியும் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு காணொலி போடுறேன். அப்புறம் புதுசாக 3 ரெடீம் கோட் வந்திருக்கு. அதை நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ரெடீம் கோடு பயன்படுத்த தெரியலனா இந்த காணொலியை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரெடீம் கோடை கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க எல்லாருமே நேரம் முடியறதுக்குள்ள ரெடீம் பண்ணிக்கோங்க. சரி, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம்னா உங்க பாய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.